நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கடைசியா போய் பாக்குற படம் இதுவா தான் இருக்கும். அதாவது என்ன கதைனா, ரீசெண்டா ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய பிளான போட்டுட்டு போனோம். எப்பயும் போல தவறாம தாமதமா வந்தாங்க, அதை விட்டுருங்க. அதை விட ஒரு பெரிய சம்பவம் பயங்கரமா பண்ணாங்க. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது டிக்கெட் முத நாளே வாங்கியாச்சு, அந்த டிக்கெட்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்தாச்சு. அதனாலேயே ஒரு ஸ்டார்டிங் 20 நிமிஷம் மிஸ் பண்ணியாச்சு. சரி விடுங்க, என்ன பண்றது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, தலைவன் தான் மிஸ் பண்ணிட்டு வந்தது. மிஸ் பண்ணிட்டு வந்த ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாம நின்றுட்டு இருந்தா. சரி அதை விடுங்க. அதாவது நம்ம என்ன படத்துக்கு போயிருந்தோம்னா, வாலா 2க்கு தான் போயிருந்தோம். ப்ரொனவுன்ஸ் கரெக்டா இருக்கும் தான் நினைக்கிறேன். சரி, படத்தோட கதைலாம் சொல்லி அந்த படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்களே தியேட்டருக்கு போய் பாருங்க, சீரியஸா பயங்கரமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அதாவது என்ன கதைனா, சும்மா சிம்பிளா மட்டும் சொல்றேன். அதாவது 4 பசங்களோட வாழ்க்கையில நடக்கிற கதை தான் கதையே. அந்த கதையே செம கதையா இருந்துச்சு. அந்த கதையை பத்தி தான் நாங்க வெளியே வந்து கதைச்சிட்டு இருந்தோம். சரி, நான் ஏன் இதை லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா நிறைய படத்துக்கு போயிருந்தோம். ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இனிமே நினைச்சா கூட நிறைய படத்துக்கு எல்லாம் போக முடியுமான்னு தெரியல. அதனாலதான் இது எங்களோட கடைசி படமா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜூனியர் பசங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு குட்டி அட்வைஸ் பண்றேன். அதாவது முக்காசி நிறைய படத்துக்கு போங்க, படத்துக்கு போய் நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க. சரி, மூவியோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரியஸா சொன்னா அழுக வச்சுட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். டே அழுதுறான்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம் படம். அடுத்து வெளியே வந்த உடனே வேகமா தேநீர் குடிச்சாதான் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டாச்சு. அடுத்து அருமையான டீயை பொறுமையா குடிச்சிட்டு அப்படியே வேகமா வண்டியை விட்டாச்சு. அதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன் அப்படியே.